ரட்சிப்பை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ரட்சிப்பு இட்ஸ் a choice. இயேசு எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விக்கிரகங்களை கும்பிடுகிற எல்லாருக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். இட்ஸ் a choice. இந்த சுவிசேஷம் இட்ஸ் a choice. இதை நான் தெரிந்தெடுக்க போகிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பின்பதாகவே தொடர மாட்டார். நோ. ஆனால் இட்ஸ் a choice. நான் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன். அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பொற்சிலை நிறுத்தப்பட்டது. they have a choice. they had a choice. அவளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. அதை வணங்கி விட்டு போய்விடுவது, தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழி இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், எது நடந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய சாய்ஸ்ல நாங்கள் ரொம்ப உறுதியா இருப்போம். அந்த யெகோவா தேவன், அவரே தேவன். அவர் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் எங்களை என்ன செஞ்சாலும், அவருடைய அனுமதியில் எது நடந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் a choice. Praise the Lord. உடைய வாழ்க்கையில் நீங்கள் குன்றி குன்றி வாழ்க்கையில் ஏறுவதும் இறங்குவதும், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பல விதங்களில் தவிப்பதற்குமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ்ல உறுதியா இல்லை. இப்படியும் அப்படியும், அதையும் இதையும், அப்படி கிடையாது. நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இதை மட்டும் தான் பேச போறேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அந்த சாய்ஸ்ல உறுதியா இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.